டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் நியூசிலாந்து பிரதமர் பேச்சுவார்த்தை. வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த முடிவு. இந்தியாவை 5 லட்சம் கோடி பொருளாதார நாடாக மாற்ற ரசாயன உரத்துறையின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா வலியுறுத்தல். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவு வெளியீடு. மாணவர்கள் இணையதளத்தில் பார்க்க ஏற்பாடு. சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் தமிழக அரசு செயலிழந்து நிற்கிறது. மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பேட்டி. பங்களாதேஷில் உள்ள இந்திய மாணவர்கள் தாயகம் திரும்ப வெளியுறவுத்துறை நடவடிக்கை. தமிழர்களுக்கு உதவ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. உதவி எண்களும் வெளியீடு. கோபத்தை குறைத்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆத்திச்சூடியை மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பேச்சு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை. மழை பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் முன்னெடுத்துச் செல்ல இருநாட்டு பிரதமர்களும் முடிவு செய்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியை நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றதற்கு பிரதமர் மோடிக்கு நியூசிலாந்து பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் ஜனநாயக பண்புகளின் அடிப்படையில் ஆழமாக பகிர்ந்து கொள்ளப்பட்ட இருதரப்பு உறவுகளை முன்னெடுத்துச் செல்வதுடன் இருநாட்டு மக்களிடையேயான உறவுகளையும் மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் வலியுறுத்தினர். வர்த்தகம், கால்நடை பராமரிப்பு, மருந்து பொருள் தயாரிப்பு, கல்வி, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை அதிகரிக்கவும் இருநாட்டு பிரதமர்களும் ஒப்புக்கொண்டனர். நியூசிலாந்தில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் நலனை பாதுகாப்பதில் அக்கறை காட்டுவதற்காக அந்நாட்டு பிரதமர் லக்சானுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 46வது அமர்வு கூட்டம் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தொடக்க நிகழ்ச்சியில் யுனெஸ்கோ அமைப்பின் தலைமை இயக்குனர் ஆண்ட்ரூ அசுலே, யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சேர்ந்த அதிகாரிகள், தூதர்கள், பல்வேறு நாடுகளின் நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர். இக்கூட்டத்திற்கான இலச்சினையை வெளியிட்டு பேசிய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், உலக பாரம்பரிய குழுவின் கூட்டத்தை இந்தியா முதல் முறையாக நடத்துவதாக கூறினார். இந்தியாவின் பன்முக தனித்துவ கலாச்சாரத்தையும் இயற்கையான பாரம்பரியத்தையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் இந்த கூட்டம் நடத்தப்படுவதாகவும், இதன் மூலம் நமது கலாச்சார பெருமை புதிய உச்சத்திற்கு செல்லும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவுவோர்களை தடுக்க ஜார்க்கண்ட் மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். ராஞ்சியில் மாநில பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், பங்களாதேஷில் இருந்து ஊடுருவல் செய்வோரால் இம்மாநிலத்தில் மக்கள் தொகை விகிதமே மாறிவிட்டதாக கூறினார். ஆனால் வாக்கு வங்கி அரசியலுக்காக அம்மாநிலத்தை ஆளும் ஹேமந்த் சோரன் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார். மேலும் அம்மாநில அமைச்சர் ஒருவரின் உதவியாளரிடம் 30 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதை சுட்டிக்காட்டிய அமித்ஷா, நாட்டிலேயே ஊழல் மிகுந்த அரசாக ஜார்க்கண்ட் அரசு திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்காக காங்கிரஸ் கூட்டணி அரசு 84,000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 3,84,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இம்மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தற்போதைய மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நக்சலைட் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருப்பதாகவும் அமித்ஷா கூறினார்.
இந்தியாவை 5 லட்சம் கோடி பொருளாதார நாடாக மாற்றுவது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கனவை நனவாக்க ரசாயன உரங்கள் துறையின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என அத்துறைக்கான மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்தியா கெம் 2024 மாநாட்டை இன்று தொடங்கி வைத்த அவர் மாநாட்டு மலரையும் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஜே.பி. நட்டா, தொழில்துறையினருக்கு தேவையான அனைத்து வகையான கொள்கை மற்றும் திட்ட முன்முயற்சிகளை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். அதேவேளையில் தொழில்துறையினருக்கும் இறக்குமதி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மனிதவள பயிற்சி உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மும்பையில் நடைபெறவுள்ள இந்தியா கெம் மாநாடு ரசாயன உரத்தொழில் துறைக்கு பயனுள்ள கருத்துக்களையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கும் என்று நம்புவதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரசாயன உரங்கள் துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல், முதலீட்டுக்கு உகந்த சீர்திருத்தங்களில் அரசு கவனம் செலுத்தி வரும் அதே வேளையில் தொழில்துறையினருக்கு இடையூறாக உள்ள கொள்கைகளை அகற்றவும் அரசு முன்னுரிமை அளிப்பதாக தெரிவித்தார். கட்டுமானம், வாகன தயாரிப்பு, மின்னணு, ஜவுளி, சுகாதார சேவை உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார வளர்ச்சிக்கு ரசாயனம் மற்றும் பெட்ரோ ரசாயனம் துறையின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்றும் அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனிமவள ஆய்வு குறித்த ஹேக்கத்தானை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி ஹைதராபாத்தில் தொடங்கி வைத்தார். கனிம வளங்களை கண்டறிவதில் புதுமையான நுட்பங்களை புகுத்தும் நோக்கில் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புவி இயற்பியல் தரவுகளுக்கான செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல் போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப பயன்பாட்டை ஊக்குவிப்பதும் இதன் முக்கிய அம்சமாகும். மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது தெலுங்கானாவின் புவியியல் மற்றும் கனிம வளங்களின் பார்வை உள்ளிட்ட 2 புத்தகங்களை வெளியிட்ட அவர் தேசிய அளவிலான மாவட்ட கனிம அறக்கட்டளை இணையதள சேவையையும் தொடங்கி அமைச்சர் கிஷன் ரெட்டி தொடங்கி வைத்தார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு மத்திய அரசு சார்பில் நாளை அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது. 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பொது பட்ஜெட்டை 23ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இது நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் ஆகும். ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரை முன்னிட்டு மத்திய அரசு சார்பில் நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய ஏதுவாக அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பு பெறப்பட உள்ளது. சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் தமிழக அரசு செயலிழந்து நிற்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல். முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகிறதா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது என்றார். தமிழ்நாட்டில் யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் அவர் கூறினார். பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள் கொலை செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய மத்திய அமைச்சர் சட்டம் ஒழுங்கு பற்றி முதலமைச்சர் கவலைப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருப்பதா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் யாருடைய உயிருக்கு கூட இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திமுகவுடைய முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு பெரிய ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். நாம் தமிழர் நிர்வாகி ஒருவர் மதுரையில் மாநில அமைச்சர் ஒருவர் குடியிருக்கின்ற அந்த தெருவிலேயே வெட்டி கொலை செய்யப்படுகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இன்றைக்கு வரையில் நடவடிக்கை. இப்படி நாம் சொல்லிகிட்டே போல. கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேற்பட்டவர் விஷச்சாயாரத்தால், கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு மொத்தமாக செயலிழந்த அரசாங்கமாக இருக்கிறது, செயலற்ற அரசாங்கமாக இருக்கிறது. இதனால தான் இப்போ இன்றைக்கி ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னுடைய டிரான்ஸ்ஃபரே பார்த்தா அது இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு அவங்க யாருமே அதை பற்றி கவலைப்படல. அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபரே நடந்திருக்கிறது தான் எடுத்துக்காட்டு. தமிழக அரசு அறிவித்துள்ள மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர் எல். முருகன், இந்த கட்டண உயர்வால் கோவை, திருப்பூர், ஈரோடு, ஒசூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில்
தொழில் நிறுவனங்களை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெற்ற நகரம் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இத்தேர்வு தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்வு முடிவுகளை நகர வாரியாக வெளியிட அனுமதி அளித்தது. அதன் பேரில் தற்போது இந்த முடிவுகள் வெளியாகியுள்ளது. இதில் மாணவர்களின் முக அடையாளங்கள் மறைக்கப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் neet.ntaonline.in என்ற இணையதள முகவரியில் பார்த்துக் கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பாதிப்பின் போது 2020ஆம் ஆண்டு இந்தியாவில் அதிகளவு உயிரிழப்பு ஏற்பட்டதாக அறிவியல் இதழை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திக்கு மத்திய சுகாதாரத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சயின்ஸ் அட்வான்சஸ் என்ற இதழில் கொரோனா காலத்தில் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறியிருப்பது உண்மைக்கு மாறான ஏற்றுக்கொள்ள முடியாத தகவல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இதழின் மதிப்பீடுகள் மற்றும் நடைமுறை தவறானது என்பதோடு கட்டுரையாளர்கள் பெரும் தவறு செய்திருப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அந்த இதழ் வெளியிட்டுள்ள செய்திக்கான ஆதாரத்தை அவர்களாலேயே விளக்கி கூற முடியாத ஒன்று என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது ஆராய்ச்சி கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள உயிரிழப்பு அந்த இதழ் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எத்தனை நாள் கிடைக்குமோ சாப்பாடு? ஏன்னா இப்படி அச்சானியமா பேசுறே? அச்சான்யம் இல்லடி, அச்சாரமா சொல்றேன். முருகா 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 முருகா. இதெல்லாம் தெரிஞ்சுதான் சொன்னியா? இல்ல நீ சொன்னதுனால நடந்து போயிட்டாது. ஏத்தி வச்ச கற்பூரத்துக்கு வாக்கப்பட்டேனே. மகாகவி பாரதி ஞாயிறு தோறும் இரவு 9:30 உங்கள் டிடி தமிழில். காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க. பயிர் காப்பீடு. हमने फसल बीमा योजना को अधिक प्रभावी बनाया, उसके दायरे में ज्यादा किसानों को लाए. இதுவரை 19,67,00,000க்கும் அதிகமான விவசாயிகளின் விண்ணப்பங்களுக்கு பயிர் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளன. காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள். கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.pmfboy.gov.in இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். காப்பீட்டு நிறுவனத்தின் பிரதிநிதி மூலம் வீட்டில் இருந்தபடியே எய்ட் செயலி மூலம் காப்பீடு செய்ய முடியும். பயிர் காப்பீட்டு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும். பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் உங்களின் பங்களிப்பிற்கு நன்றி. உங்கள் வருமான வரி அறிக்கையில் உள்ள தகவல்கள் நேர்மையாக இருந்தால் உங்கள் வரியை திரும்ப பெறுவதில் தாமதம் இருக்காது. எனவே தவறான TDS, பொய்யான செலவுகள் மற்றும் குறைந்த வருமானம் ஆகியவற்றை காட்டுவதன் மூலம் அதிக பணத்தை திரும்ப பெற கோருவது உங்கள் வருமான வரியை திரும்ப பெறுவதில் தாமதத்தை ஏற்படுத்தலாம் என்பதில் எச்சரிக்கையாக இருங்கள். மின்னணு தாக்கல் செய்யப்பட்ட ஒவ்வொரு வருமான வரி அறிக்கையில் உள்ள தகவல்களை வருமான வரித்துறை முழுமையாக ஆய்வு செய்கிறது. ஏதேனும் முரண்பாடுகள் கண்டறியப்பட்டால் உங்கள் வருமான வரி அறிக்கை குறித்து வைக்கப்படலாம். CPC ITR உங்களுக்கு அறிவுறுத்தப்படும். 2 நினைவூட்டல்களை பெற்ற பின்னரும் 10 நாட்களுக்குள் திருத்தப்பட்ட வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை என்றால் உங்கள் வருமான வரி அறிக்கையை செயலாக்குவதில் தாமதம் ஏற்படலாம். உங்கள் வருமான வரி அறிக்கை தொடர்பான புதுப்பிப்புகளை அறிய மின்னணு தாக்கல் இணைய முகப்பில் உள்நுழைந்து உங்கள் டேஷ்போர்டில் செயலாக்க நிலை மற்றும் நிலுவையில் உள்ள செயல்களை சரிபார்க்கவும். வருமான வரி செலுத்தும் ஒவ்வொருவரும் நாட்டை கட்டமைப்பவரே. செய்திகள் தொடர்கின்றன. இடஒதுக்கீடு பிரச்சனையால் வன்முறை வெடித்துள்ள பங்களாதேஷில் சிக்கிக் கொண்டுள்ள இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் முதற்கட்டமாக 10க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் அங்கிருந்து தாயகம் திரும்பியுள்ளனர். இந்திய மாணவர்கள் தனி விமானம் மூலம் இன்று காலை சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அவர்களுக்கு பெற்றோர் மற்றும் நண்பர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர்.
பங்களாதேஷ் அரசின் வேலை வாய்ப்புகளில் அந்நாட்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் குடும்பத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. டாக்கா உள்ளிட்ட நகரங்களில் வன்முறை வெடித்துள்ள நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்தும் வகையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் சட்டம் ஒழுங்கை சரி செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை நிகழ்ந்த கலவரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் உள்ள பியுல்பரி, ஜல்பைகுரி மற்றும் மேற்கு வங்காளம் சோதனை சாவடிகளில் எல்லை பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். இதனிடையே பங்களாதேஷில் உள்ள இந்தியர்கள் தாயகம் திரும்ப விரும்பினால் அவர்கள் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகங்களை தொடர்பு கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதுவரை 778 இந்திய மாணவர்கள் கடல் வழியாகவும் 200 பேர் விமானம் மூலமாகவும் இந்தியா திரும்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தவிர மேலும் 4000 மாணவர்களுடன் இந்திய தூதரகம் தொடர்பில் இருப்பதாகவும் கூறியுள்ள வெளியுறவுத்துறை மாணவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய உதவி எண்களையும் வெளியிட்டுள்ளது. இதன்படி டாக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தை +8801 1937 400 591 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். துணை தூதரகங்களை பொறுத்தவரை சிட்டகாங் துணை தூதரகத்தை 8801 1814 654797 அல்லது 8801 1814 654799 என்ற எண்களிலும், ராஜ்சாகி துணை தூதரகத்தை 8801 1788 14 8696 என்ற எண்ணிலும், சில்லட் நகரில் உள்ள துணை தூதரகத்தை 8801 1313 07 6411 மற்றும் 8801 1313 07 6417 ஆகிய எண்களிலும், குல்னா நகரில் உள்ள துணை தூதரகத்தை 8801 1812 81 7799 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோன்று வங்கதேசத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் விவரங்களை பெற்று அவர்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் விரைந்து வழங்குமாறு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதன்படி உதவி தேவைப்படுவோர் தமிழக அரசின் அயலக தமிழர் நலத்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவிற்குள் இருப்பவர்கள் 91 1800 309 3793 என்ற எண்ணிலும், வெளிநாட்டில் இருப்பவர்கள் 91 80 6900 9900 என்ற எண்ணிலும், இது தவிர 91 80 6900 9901 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளுமாறு தமிழக அரசின் பொதுத்துறை மற்றும் மறுவாழ்வுத்துறை செயலாளர் அறிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகள் பெரும் சேதத்தை எதிர்கொண்டுள்ளன. இந்நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் கனமழையின் பாதிப்புகள், மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கேட்டறிந்தார். கோபத்தை குறைத்து இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவ வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி D.Y. சந்திரசூட் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடங்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடைந்து 21வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருப்பதையொட்டி நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அவர் உயர்நீதிமன்ற கிளை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூணை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் 100 சேவை மையங்களை அமைப்பதற்கான பணிகளையும் நீதிபதிகள் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட், கடந்த ஆண்டு தாம் மதுரைக்கு வந்ததை நினைவு பார்க்கையில் தமிழ் புலவர் ஔவையாரின் ஆத்திச்சூடியில் உள்ள முதல் 3 பத்திகள் நினைவுக்கு வருவதாக கூறினார். இதன்படி நல்ல செயல்களை செய்ய ஆசைப்பட வேண்டும், கோபத்தை குறைக்க வேண்டும், உங்களால் முடிந்தவரை பிறருக்கு உதவ வேண்டும் என்பவை நீதிக்கான வேட்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்தார்.
குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது நீதியை வழங்குவதற்கு உணர்ச்சி சமநிலையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக தலைமை நீதிபதி குறிப்பிட்டார். அவையாரின் கருத்துக்களை தமிழக மக்கள் தங்கள் வாழ்வில் பின்பற்றி தமிழ் கலாச்சாரத்தின் நன்மதிப்பை உணர்த்தி வருவதை மதுரையில் தம்மால் காண முடிந்தது என்றும் தெரிவித்தார். Great Tamil poetess Avayar, and she says what this famous Tamil poetess said is so symbolizing the quest for justice. The first thought that she expressed brings a sense of justice, have the desire to do good deeds. The second, when she tells us to control our anger, brings about a sense of emotional equanimity, which is so important to the dispensation of justice. And the third, help your... மதுரை மாநகரம் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், இங்குள்ள சந்தைகள் மக்களுக்காக எப்போதும் திறந்திருப்பதுடன் மதுரையின் விருந்தோம்பலும் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் இதுவரை 2000 தீர்ப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதாகவும் தீர்ப்புகள் மாநில மொழியில் வரும்போது நீதிபதிகள் சாமானிய மக்களிடம் நேரடியாக சென்றடைய முடிவதாகவும் நீதிபதி சந்திரசூட் தெரிவித்தார். காவிரியில் வரும் தண்ணீர் டெல்டா விவசாயிகளுக்கு போதுமானதாக இருக்குமா என்பது 2-3 நாட்களுக்கு பிறகே தெரியவரும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைக்காலங்களில் விரைவாக வரும் தண்ணீர் விரைவாகவே நின்றுவிடும் என்று தெரிவித்தார். பருவமழை காலங்களில் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் வெளியேறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பெருமழையின் போது ஏற்பட்ட பாதிப்புகளை கண்டறிந்து அவற்றை சரி செய்திருப்பதாகவும் துரைமுருகன் கூறினார். சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அந்த வணிகளை கொடுத்து அதுகளை நிறைவேற்றிட்டோம். நேற்று கூட எங்கள் செக்ரட்டரி போய் மீட்டிங் போட்டு நிறைவேற்றிட்டோம். மபிஷல்ல திருநெல்வேலி மற்ற இடங்கள் தான் ஏற்கனவே பெருமழையால் பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் சீர் செய்யப்பட்டு டெம்பரரி ரிசோர்சேஷன் பர்மனன்ட் ரிசோர்சேஷன் என்ற வகையில் அதாவது தற்காலிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இப்பொழுது முழு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். திருச்சியிலிருந்து 11 புதிய பேருந்துகள் சேவையை அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடியசைத்து துவக்கி வைத்தனர். திருச்சியிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருச்சியிலிருந்து சென்னை, விழுப்புரம், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதியதாக 11 பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் திருச்சியிலிருந்து சென்னை மாதவரம் வரை 2 பேருந்துகள், திருச்சி, விழுப்புரம், மதுரை வழித்தடங்களில் தலா 1 பேருந்து என மொத்தம் 11 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அந்த பேருந்துகளின் சேவையை திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள், ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் ஊராட்சிகளில் வருமுன் காப்போம் திட்டத்தின் மூலம் மக்கள் ஆரோக்கியம் கண்காணிக்கப்படுகிறது என மாநில வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார். அருப்புக்கோட்டை அருகே செம்பட்டி ஊராட்சியில் மாவட்ட நிர்வாகம், மாநில பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட முகாமினை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் ஊராட்சிகளில் வருமுன் காப்போம் திட்டத்தின் மூலம் பொதுமக்களின் ஆரோக்கியம் கண்காணிக்கப்படுவதாகவும் மக்கள் இதனை நன்கு பயன்படுத்தி தங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்தி ஆரோக்கியமான சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசிய மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன், விருதுநகர் மாவட்டம் முழுவதும் மக்களின் இருப்பிடங்களுக்கே சென்று மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கும் சிறப்பு முகாம் விரைவில் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக செம்பட்டி ஊராட்சியில் 9.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பொது விநியோக நியாய விலை கடைகளையும் அமைச்சர் திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியில் மொத்தம் 19 இடங்களில் நிவாரண முகாம்களும், மாநில அளவில் 4 இடங்களில் மண்டல பேரிடர் மீட்பு மையங்களும் அமைக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் 5.12 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தின் கட்டுமான பணிகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று ஆய்வு மேற்கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
இந்த இடங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை உபகரணங்கள், உணவு, மருந்து ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்படும் என்றார். மேலும் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் பல வகை பேரிடர் கண்காணிப்பு மற்றும் பேரிடர் தாக்கம் குறித்து முன் அறிவிப்பு செய்யும் வகையிலும் ஒரே நேரத்தில் பல துறை சார்ந்தவர்களும் அமர்ந்து பணியாற்றும் வகையிலுமான வார் ரூம் அமைக்கப்பட உள்ளது என்றும் இக்கட்டிட பணிகள் 3 வாரத்திற்குள் நிறைவடையும் என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர் கூட்டம் சிவகங்கையில் இன்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, சிவகங்கை MP கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, தற்சமயம் தமிழகத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்றும் கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் இருந்ததை ஒப்பிடுகையில் தற்போது பரவாயில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் அதனை பெருந்தன்மையுடன் ஆய்வு செய்து மேம்படுத்த முயற்சிக்கும் முதல்வரின் செயல் பாராட்டிற்குரியது எனவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற விதைகள் திருவிழாவில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கள்ளிப்பட்டியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் பாரம்பரிய காய்கறி விதைகள், கிழங்கு வகைகள், 1000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் உழவனின் பண்டைய பயன்பாடு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் 200 விவசாயிகளுக்கு பாரம்பரிய விதை நெல் பகிர்வு அளிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான பாரம்பரிய விளையாட்டுகள், மண்பாண்டங்கள் செய்தல், கைவினை பொருட்கள் செய்தல் உள்ளிட்டவை பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த விதைகள் திருவிழாவில் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். அது மட்டுமின்றி ஈரோடு, திருப்பூர், கோவை, சேலம், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். மாஞ்சோலை மலை கிராமங்களில் உள்ள தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் எடுத்து நடத்த வலியுறுத்தி நெல்லை பாளையங்கோட்டையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடன் அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்புகள் சார்பில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடன் சென்று மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளை சந்தித்து தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் காக்கவும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதுவரை அரசின் சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட நிறுவனம் எடுத்து நடத்த வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மாஞ்சோலை மக்கள் நல இயக்கம் சார்பில் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டு தமிழக அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாஞ்சோலை மக்கள் இயக்கத்தினர், 1 வார காலத்திற்குள் அரசு தங்கள் விவகாரத்தில் முடிவெடுத்து செவிசாய்க்கவில்லை என்றால் மக்களை திரட்டி பெருந்திரள் மக்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தனர். வருமான பிடித்தம் குறித்த கருத்தரங்கம் கடலூரில் நடைபெற்றது. கடலூரில் உள்ள புனித வளநாள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கை மாவட்ட கருவூல அலுவலர் சுஜாதா தொடங்கி வைத்து பேசினார். இதில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வருமான பிடித்தம் மற்றும் அதன் கணக்கை முறையாக தாக்கல் செய்வது குறித்து விளக்கப்பட்டது. இதில் விருதாச்சலம், நெய்வேலி, காட்டுமன்னார் கோவில், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி ஆகிய பகுதிகளில் இருந்து வருமான வரித்துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.